அதான் சாமியாரை பார்க்க வந்திருக்கேன். ஆ சோக்கு ஈ சோக்கு 64 கலை சோக்கு, எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு அவன் சோக்கு. என்ன சோக்கு சாமி? அட பண்ணாட, இது கூடவா புரியல? என் அப்ப சிவபெருமான் ஆண்ட திருவிளையாடல சொன்னேன்டா. பாத்தியா பவரு? ஏண்டா இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு பின்னால சுத்துறீங்களா? இந்த 3 பின்னால சுத்தினா உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் பிள்ளாங்குழல் ஊதிக்கின்னு என்ன சொல்றான்? உன் எதிரில் இருக்கிற ஆளு கருப்பா சிவப்பான்னு பார்க்காத, அவன் லுக்கு நல்லா கதா இல்லையான்னு யோசிக்காத, ஓன் ஜவுலிய நீ பாரு, உன் வாழ்க்கை ஜாலியா இருக்குன்னு சொன்னான். ஏன்டா எவனாவது யோசிச்சிங்களாடா இத? கடவுள் படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு காரணங்குது. இப்ப நீ எல்லாம் என்னாண்ட வந்துக்கிறன்னா அதுக்கும் ஒரு காரணங்குது. சாமிக்கு வெத்தலை பாக்க மட்டும் வைக்க கூடாது. அப்ப கொஞ்சம் ஜர்ஜா தடவை வைக்கவா? காணிக்கையோட வைக்க. காணிக்கையா? சாமி, மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அத லைப்ரரி மாதிரி அமைதியாக்க ஒரு தாய்த்து தான் கொடுத்தாரு. உனக்கு 1000 தாய்த்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ. பின்னாலே வா. வந்துச்சு சாமி. என்ன பாத்து நேக்குற? உனக்கு என்னப்பா பிரச்சனை? சொல்லுப்பா. உனக்கு என்ன சாமி பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இந்த பிச்சைக்கார கோலமே ஒரு பிரச்சனை இல்லையா? சாமி, நானும் நிறைய ஞானிங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்களும் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறனா பாத்தீங்களா? அங்க பாருங்க. சாமி மச்ச கயிறு கொடுத்திருக்காரு, எனக்கு சிகப்பு கயிறு கொடுத்திருக்காரு. நீங்க சொல்ற கருத்து வார்த்தையில தான், கயிறுல இல்லன்னு உனக்கா தெரியுதா? என்ன கலர் கயிறுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்றது? ஒரு 1000 பேருக்கு சொன்னா 2 பேர் மனசுலயாவது போய் விழுமேன்னு தான். நொண்டி சாக்கு சொல்லாத சாமி. 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சேரணும். அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். பல இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்ல பாதி காத்து அடிச்சு கொடுத்தா கூட வாங்கல. ஆமா, பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங். இப்போ நான் என்ன பண்ணுன்ற? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னப்பா சொல்ற? ஜெயமே லயம். பரவா போப்பா, போயிட்டாரு. போப்பா, போ. யோ, இடியா. எதுக்கு ஸ்லோ பண்ற? போயா. ரமணியாஜி கவுன்சில் எலெக்ஷன் நிக்கிறதுல மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. மக்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியாது, ஆனா மாடுங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எது மாட? ஆமா, ரமணியக்கா போஸ்ட்லாம் தின்னு நல்லா கொழுத்து சுத்துதுங்கல்ல. தேவையில்லாம அந்த பொம்பளை எலெக்ஷன் நிக்க வச்சு ஏன்பா? எவனும் இருக்க மாட்டான் இந்த தெருவுலயே வந்தா. இங்க என்ன எவ்வளவு கூட்டம்? எதிர்கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டானா? என்னாச்சு? டிராஃபிக் போலீஸ் வசூல்பா. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. ரமணியாச்சி ஆட்சி வந்து முதல்ல இவங்களை கரெக்ட் பண்ணும். யோ, என்ன வாய் அவன் வாய்? ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி பெருமாளே பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க சார். இந்த